Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சிம்பிளா ஸ்டிட்ச் பண்ற மாதிரி ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெக்லைன் பாருங்க. நெக்லைன் வந்து கீழ வரைக்கும் வந்து ஒரு V ஷேப்ல கொண்டு வந்திருக்கேன். V ஷேப் இல்ல, ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் கட் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். கீழ வந்து அந்த பெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பெண்ட்ல மட்டும் ஸ்கேலப் டிசைன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து கீழே அடியில் வந்து ப்ளவுஸோட மெயின் பார்ட் வச்சுருக்கேன். முன்பகுதி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன கலரில் டிசைன் கொடுக்க போகிறோமோ அந்த டிசைனர் கிளாத் வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சுருக்கேன். லைனிங் பீஸ் இது மூணுமே வந்து ஒன்றா வச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணிவிட்டு நம்ம லைனிங்கில் தான் வந்து இந்த நெக்லைன் மார்க் பண்ணியிருப்போம். அந்த லைனிங்க்கு மேலேயே வந்து நான் நெக்லைனை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டு நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கீழே வந்து அந்த கட்டிங் கொடுத்துருப்போம்ல, அந்த கட்டிங்கில் மட்டும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் டேர்ன் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். டிசைனுமே வந்து கொஞ்சம் நீட்டாக தெரியும் உங்களுக்கு. நெக்லைன் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், சைடில் வந்து அந்த பீஸை வந்து நல்லா எடுத்து விட்டுருக்கேன். நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா கீழே, அந்த டிசைன் வந்து கொஞ்சம் உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்து விடணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது தான் அந்த டிசைன் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். கேன்வாஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். நிறையா பேருக்கு வந்து கேன்வாஸ் ஒர்க் பண்ண தெரியாது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த மாதிரி டிசைன் எல்லாமே. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளான டிசைனாகவும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் நிறையா இந்த மாதிரி டிசைன்ஸ் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான வெரைட்டிஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நெக்லைன் பாருங்கள், கரெக்டாக வந்து அந்த ஸ்கேலப் டிசைன் வரும்போது கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த கட்டிங் கொஞ்சம் நீட்டாக வரும். ஃபுல்லாக நான் கட்டிங் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். லாஸ்ட் வரைக்குமே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு பின் சைடாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு மறுபடியும் வந்து நான் ஒரு 1.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருப்பேன் நெக்லைனில். அந்த மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து நான் தையல் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி டிசைன் எல்லாமே வந்து எல்லா மாதிரியான ஆளுங்களும் வந்து வியர் பண்ணலாம், போடலாம். எல்லா மாதிரியான ஆளுங்களுக்கும் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். அது மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணணும், நீங்களாக வந்து ஓனாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தைக்கிறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்னாக தான் இருக்கும். ஃபுல்லாக நான் கட்டிங் கொடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து நான் மறுபடியும் வந்து ஒரு கட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக அந்த ஓரத்தில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் கட்டிங் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணிக்கோங்க. ஏன்னா அடியில் வந்து ப்ளவுஸ் பீஸ் இருக்கும், அதில் பட்டுருச்சு அப்படின்னா ப்ளவுஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. வேலை ஈஸியாக தான் முடியும், பட் பண்ணுற விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். கேன்வாஸ் ஒர்க் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், கீழே ஒரு 1.25 இன்ச்சுக்கு வந்து ப்ளவுஸ் பீஸை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். 2 சைடு ஆம்ஹோல் பீஸுமே வந்து சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து நீங்கள் ஒரு டிசைனர் ப்ளவுஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நெக்லைனை மட்டும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஓவரால் வந்து ப்ளவுஸை சைடில் எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டிசைன் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டிசைன் வந்து எந்த இடத்துல கொடுத்தா எவ்வளோ கொடுத்தா அழகாக இருக்குன்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ணுறது எல்லாத்துக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க வந்து ப்ளவுஸோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கும், 28, 30 தான் இருக்கும். அவங்களுக்கு நம்ம டிசைன் வைக்கும்போது நிறைய கிளாத்தில் கொஞ்சம் பெருசாக வச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு தெரியாது, அசிங்கமாக இருக்கும் உங்களுக்கு. அவங்க ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது அது அசிங்கமாக தெரியும். அதனால் எப்போவுமே வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது ப்ளவுஸோட சைஸ் எவ்வளோன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எல்லாமே சின்னதாக தான் வைக்க போகிறேன். சென்டரில் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு டிசைன் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு கிளாத்துமே வந்து கான்ட்ராஸ்ட்டாக தான் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் பீஸில் கொஞ்சம் எடுத்திருக்கேன்.
சாரீ கலரில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ரெண்டையுமே வந்து 1 பை 1 மாற்றி வச்சுருக்கேன். மாற்றி வச்சுட்டு நார்மலாக நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப் மடிப்போம் இல்லையா, அதே மாதிரியே மடித்து நான் ஃபுல்லாகவே சென்டரில் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம அந்த ஸ்கேலப் டிசைனோட சென்டர் இருக்கு இல்லையா, அதாவது ப்ளவுஸில் 2 ஷோல்டர்ஸுமே வந்து நீங்கள் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த இடத்துல சென்டரில் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரெடி பண்ணியிருக்க ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து அந்த இடத்துக்கு மேலேயே வச்சு சென்டர்லேயே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. கீழே வந்து நீங்கள் தையல் போடும்போது லைட்டாக அந்த பீஸை வந்து மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீழே வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமே வந்து ஒரு கர்வ் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன் நான். இது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பண்ணலாம். பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் தையல் எல்லாமே போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் அந்த சைடில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். லேஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. லேஸ் ஒர்க்னால் காப்பர் கலர் தான் எடுத்திருக்கேன். சாரீ ஃபுல்லாகவே வந்து ஒரு க்ரீன் வித் காப்பர் கலர் மிக்சட் தான் இருந்தது. ஸோ அதனால் காப்பர் கலரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி காப்பர் எடுத்திருக்கேன். நம்ம என்ன மாதிரியான டிசைன் ரெடி பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அந்த லேஸை நல்லா வளைச்சி கொண்டு வாங்க. ரொம்ப பெண்டாக இருக்கிற டைமில் வந்து நீங்கள் லைட்டாக வந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நீங்கள் தையல் போடும்போது அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த லேஸ் ஒர்க்கும் இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கீழே பாருங்கள், அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரும்போது அந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நான் வளைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி லேஸ் ஒர்க் எல்லாமே பண்ணும்போது நீங்கள் ப்ளவுஸை வந்து கரெக்டாக அந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி டேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த லேஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நிறைய வந்து பெண்டு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவுமே பார்க்க அழகாக தெரியாது. அதனால் ஓரளவுக்கு மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இதெல்லாமே. ஃபுல்லாக நான் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கீழேயுமே வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கேன். எனக்கு ப்ளவுஸோட சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஜாயின் பண்ணுறதுல ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். 2 சைடுமே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் லேஸ் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அகலமாக இருக்குது, அப்படி இல்லை கொஞ்சம் அடியில் நிறையா பீஸ் இருக்குது, உங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 2 ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். பிசுறு எதுவுமே வந்து வெளியே தெரியாத மாதிரி இருக்கும். சேம் இந்த சைடுமே வந்து இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் தான். நான் வந்து இன்றைக்கி க்ரீன் வித் ஒரு பர்பிள் கலர் மாதிரி ஒரு கலர் மிக்சிங்கில் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே கொஞ்சம் டார்க் கலர்ன்றதுனால அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில். பட் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலர்ஸில் வந்து இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். இந்த கார்னர்லேயுமே வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ப்ளவுஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் வந்து சின்ன சின்னதாக பீட் ஒர்க் மட்டும் கொடுத்துட்டு ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கீழே பாருங்கள், லைட்டாக மடித்து விட்ருப்போம் இல்லையா, அந்த மடித்து விட்ட பீஸையுமே வந்து சேர்த்து வச்ச மாதிரி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸ்க்கு லைஃப்பும் இருக்கும், சேம் டைம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டிசைன் ப்ளவுஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இவ்வளோ தான் டைமிங்குன்றதை மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து டைமும் மேனேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம ஸ்டிச்சிங் முடிச்சாச்சு. ஸ்டிச்சிங் முடித்ததுக்கப்புறம் ப்ளவுஸில் வந்து பீட் ஒர்க் வைக்க போகிறேன். பீட் ஒர்க் வச்சுட்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். கீழே வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஷேப்பில் வந்து எல்லா பீஸ்லேயுமே வந்து நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நெக்லைனில் கீழே இருக்க ஸ்கேலப் டிசைன்லேயுமே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். கட்டிங் இருக்க இடத்துல மட்டும் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு எல்போ ஸ்லீவ் வித் லேஸ் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த பேட்டர்ன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.